யோ இவனை யாரையா உள்ள விட்டது? நல்லா தானையா ஷோ போயிட்டு இருந்துச்சு. பார்வதியை வெளியே அனுப்பிட்டு இந்த இன்னொரு தற்கூரியை உள்ள அமைச்சிருக்கிறீங்களே, வந்ததுமே அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். வந்து கொஞ்சம் சைலண்டாக இருந்தாங்க, எந்த பிரச்சனைக்கும் போல, எந்த வம்புத்தமுக்கும் போல, அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாரையும் சாரு தானே கூப்பிட்டுட்டு இருந்தான். அவனை சரி நோண்டி விட்டாருங்க இவர், நம்ம காணாவினத்தை வந்து நோண்டி விட்டார். நோண்டி விட்டதுலேருந்து இவன் பண்ணுற அட்டூழியம் இருக்க அந்த பழைய திவாகர் வந்து முழுசாக வந்துட்டாங்க. எந்த விதமான மாற்றமும் இல்லை. குவாலிட்டி பற்றிலாம் இவன் பேசுகிறது தான் நமக்கு வந்து வேடிக்கையாக இருக்குது. நோ வினோத்தனா, நீ எதுக்குன்னா பெட்டி எடுத்துகிட்டு போனேன்? எதுக்குன்னா பெட்டி எடுத்துகிட்டு போனேன்? சீரியஸாகவே நான் கேட்குறேன். இந்த மாதிரி ஆள் ஒருத்தன் முன்னாடி நீ ஜெயிச்சு காட்ட வேணாமா? நீ பாட்டு பெட்டி எடுத்துகிட்டு போயிட்ட, இவன் பேசுறது இப்போ உண்மையாயிடுச்சுல. என்னையா நீ பண்ணது ரொம்ப வாழ்க்கையில் பெரிய தப்பு. நான் வந்து என்னதான் நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலும் இப்படி ஒரு முடிவு வந்து நீங்கள் எடுக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. இவன் முன்னாடி இந்த மாதிரியான ஆட்கள் முன்னாடி தான் நம்ம ஜெயிச்சு காட்டணும். நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடவே கூடாது, நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கே வரக்கூடாது அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் முன்னுக்கு வரமாட்டான். அவன் முன்னுக்கே வரமாட்டான். இன்னொருத்தன் தோக்கணும்னு நினைக்கிறவன் வந்து அவன் ஜெயிக்கவே மாட்டான் லைஃப்பில். அது வேற கதை. இன்னமும் அவனை பற்றி அவன் பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கிறதுலாம் வந்து அவன் நிப்பாட்டல. இப்படிப்பட்ட ஆட்கள் முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும் இல்லையா? அந்த கப்பை கெத்தாக எடுத்து காட்டி அவன் மூஞ்சிக்கிட்ட காட்டணும் இல்லையா? கேமராவாக போயிட்டு கானா வினோத், நீ வந்து சபரிக்கு ஓட்டு கேட்குறியா கேளு, அது உன் விருப்பம். இன்னொருத்தர் ஜெயிக்கக்கூடாது அவனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நீ எப்படி கேட்குற? அது எப்படி பிக் பாஸ் அலோவ் பண்ணுறாரு? முதல்ல எப்படி பிக் பாஸ் அலோவ் பண்ணுறாரு? இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை. இவர் அவரை கலாய்க்கிறதும் அவர் இவரை கலாய்க்கிறதும் ரெண்டுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் காலையிலே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, எல்லாரும் நம்ம பிரவீன் ராஜ், கானா வினோத், கேமி, இவங்க எல்லாரும், அப்புறம் பிரவீன் காந்தி, இவங்கெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு ஜாலியாக ஒரு வைப்பில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இவன் பக்கத்தில் அங்கே தான் உட்காந்துருக்கான். உட்காந்துருந்தவன் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் மொக்க பாட்டாக இருக்குது, வேறு பாட்டு பாடுங்க அப்படின்றான். நீ எதுக்கு அதை சொல்கிற? அவங்க ஏதோ பாடிட்டு இருக்காங்க, உன் வேலை என்ன? போனியா திவ்யா பின்னாடி 4 வாட்டி போய் சுற்றுனியா? வியானா கிட்ட போய் 4 கிரிஞ்சாக பேசுனியா? 4 கேமரா முன்னாடி போய் நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ அவன் ரீல்ஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டான். அதை பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இல்லாமல் இவர் என்னமோ பெரிய புளுத்தியாமா, இவர் வந்து இவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குதாமா, இவர் சொன்னால் மக்கள் கேட்பாங்களாமா. இவர் போய் கேமராவில் சொல்கிறார், டைட்டில் வின்னர் குவாலிட்டி வந்து ஆரியன் அம்மா இருக்கணும். அப்படி யாரா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கானா? சபரியம். டேய் நீ கானா வினோத்துக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்கிறது கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா. சபரியை போய் நீ ஆரியோட கம்பேர் பண்ணுறப்ப ஆரி எங்க, சபரி எங்க? நான் இந்த வீட்டுக்குள்ளே வியானா சொன்னது ஒரு வகையில் கரெக்டு தான். வியானாவை கம்பேர் பண்ணும்போது சபரி வந்து பெரிய பிளேயர் தான், ஆனால் ஒரு மிச்சர் தான் சபரி. சரிங்களா? இந்த வீட்டுக்குள்ளே இப்போ எப்படி அர்ச்சனா வந்து அன்பு ஜெயிக்குமா அப்படின்னு இருந்தாலும் அதே மாதிரி அன்பு பாசம் இப்படின்னு அலையக்கூடிய ஒரு ஆள் தான் சபரி. சரியா? சபரி போய் ஆரியோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த சண்டை காலையிலே நடக்குது. இவர் இப்படி சொன்னவொடனே அந்த சைட்லேருந்து அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து மொக்கப்பாட்டு நீ எதுக்கு சொல்கிற அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. உடனே இவன் வந்து எங்கே போயிட்டான் அப்படின்னா, மறுபடியும் அந்த தரம் அதுக்கு போயிட்டான். என்னை வந்து அந்த மாதிரிலாம் பேசினவர் தான் இவர், என்னை இப்படி பேசினவர் தான் அவர் வந்து என்ன, அவன் 42 நாள்லேயே வந்து என்னை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்கன்னு அவர் சொன்னார். இவருக்கெல்லாம் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது, இவருக்கு அந்த டைட்டில் வின் பண்ணுற குவாலிட்டியே கிடையாது, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். கேமராவில் போய் கதறான், மக்களே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போடாதீங்க, இவருக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த டைட்டில் வின்னிங் குவாலிட்டி கிடையாது, குவாலிட்டியான ஆட்களுக்கு ஓட்டை போடுங்க, சபரிக்கு ஓட்டை போடுங்க. வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் வந்து ஓட்டு போட சொல்லி கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிக் பாஸ் என்ன பிடுங்கிட்டு இருக்காருன்ற கேள்வி மக்களுக்கு வருது. இந்த தர்பீஸ் பேசுகிற எதையுமே நீங்கள் நிப்பாட்ட மாட்டீங்களே, என்ன பிடுங்குறீங்கன்னு கேட்குறாங்க மக்கள். நாக்கா பிடுங்குற மாதிரி கேட்குறாங்க. ஒருத்தன் ஜெயிக்கக்கூடாதுன்றதுல உனக்கு என்னடா அப்படி ஒரு சந்தோஷம்? இந்த தர்பீஸு ஒரு மிகப்பெரிய கேஸ்டிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவன் வந்து ஒரு கேவலமான, நான் இப்போ நினச்சேன், நான் நேற்றுலாம் வந்து தர்பீஸை வந்து அவர் போட்டு கிண்டல் பண்ணார் இல்லையா, அந்த பீரோ உண்டியல் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லும்போது, எதுக்கு அவனே ஒரு சாக்கரை, அவனை போய் எதுக்கு தேவையில்லாமல் இவர் போய் பேசுகிறாரு? என்னதான் இருந்தாலும் அவன் அமைதியாக இருக்கும்போது அவனை போய் நோண்ட வேணாமே நான் நினச்சேன். ஆனால் இவனை என்ன பண்ணாலும் தப்பு இல்லடா அப்படிங்கிறது இப்போ எனக்கு புரியுது. இந்த தர்பீஸை என்ன பண்ணாலும் தப்பு இல்லை, இவன் எல்லாத்துக்குமே டிசர்விங்கான ஆள் தான்.
எப்படிங்க ஒரு மனுஷனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காப்புல. கானா வினோத் அவர் பாடாத பாட்டெல்லாம் அவர் பாடினதாக சொல்லிட்டாராம். ஏன்னா நீ கூட தான் என்னென்னமோ பொய்யா பேசிக்கிட்டு திரியிற. சிம்புவை நீ பார்க்க போயிட்டு என்னமோ உன் கூட வந்து சிம்பு ஃபோட்டோ எடுத்தாருன்னு சொன்னேன். எங்கே போனாலும் மக்கள் உன்னை கொண்டாடுறாங்கன்னு சொன்னேன். அப்படிலாம் எதுவுமே இல்லையடா. ஏண்டா நார பயலே, அப்படிலாம் எங்கேயுமே இல்லையடா. உன் சொந்த ஊருக்காரனே உன்னை அடிக்கிறதுக்கு காத்துட்டு இருந்தாண்டா. நீ எப்படியோ தப்பிச்சு கிப்பிச்சு உயிரோட சுற்றிக்கிட்டு இருக்க. சபரி என்னைக்கோ சொன்னாலாமாங்க இவர் சிலுக்குன்னு சொல்லி. யார் இந்த தர்பீஸை நீ கூட தான் நான் இன்னைக்கு சிலுக்குன்னு சொன்னேன். அது வந்து தப்பு இல்லையா? சபரியவே கழுவி தான் ஊற்றுறான். சபரியவே கழிவு தான் ஊற்றுறான் அந்த தர்பீஸு. நீ அன்றைக்கி என்ன சிலுக்குன்னு சொன்னி, அது தப்பு இல்லையா? அந்த மாதிரிலாம் நீயும் பேசுகிற தானே. அப்படி நான் சாதாரணமாக பேசினேன். நீ என்ன எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சின்ன விஷயத்தை நீ எதுக்கு பெருசாக ஹைலைட் பண்ணுற அப்படின்னு அவனை கழுவி ஊற்றுட்டு கேமராவில் போய் அவனுக்கே ஓட்டு கேட்குறான். இப்போ தர்பீஸுக்கு என்னென்னா, சபரி கூட ஜெயிக்கலாம், ஆனால் கானா வினோத் ஜெயிச்சிடக்கூடாது. இவன் கேட்கறதுனாலே சபரிக்கு அவனுமே ஓட்டு போட மாட்டான்டா. டே நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க மக்களை? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இவன் சொல்கிறாங்க விக்கல்ஸ் கிட்ட, இந்த வாட்டர் மெலன் ஸ்டாருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பவர் இருக்குன்னு உனக்கு தெரியாது, நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்றான். இதுக்கு தான் சொன்னேன், நீ எதுக்கு கானா வினோத்துக்கா பெட்டி எடுத்துகிட்டு போன? நீ வாழ்க்கையிலேயே பண்ண நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பீங்க லைஃப்பில், ஆனால் இந்த தப்பு உங்களால் திருத்திக்கவே முடியாத தப்பு. 18 லட்சம் ரூபாய் மீது நீங்கள் ஆசைப்பட்டு வெளியில் நீங்கள் உங்களுக்கு உங்கள் மேலே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எங்கே போச்சு? வர்றவங்க எல்லாருமே உங்களை ப்ரைஸ் தானே பண்ணாங்க. இந்த ஒரு ஆள் மட்டும்தானே உங்ககிட்ட வந்து, அது நீங்கள் தான் போய் அந்த சாக்கடையில் விழுந்துட்டீங்க. என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். அவனை கண்டுக்காமல் விட்டுருந்தா அவன் பாட்டு அமைதியாக இருந்திருப்பான். நீங்களே வாண்டடாக போய் அந்த சாக்கடையில் விழுந்து அவன் ஃபுல்லாக சேரடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவங்க மேலே. அவன் ஒருத்தனை தவிர்த்து வந்த யாருமே கானா வினோத் மேலே ஒரு குறை சொல்லலை. எல்லாருமே கானா வினோத்தை ப்ரைஸ் பண்ணுறாங்க. ரம்யா வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நீ தான் டாப்பில் இருக்க, நீ தான் கப்படிக்க போகிற, பணப்பெட்டியில் கை வச்சிடாத அப்படிலாம் சொல்லியும் நீங்கள் எதுக்காக இந்த விபரீத முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரில. எப்பயுமே இந்த சமுதாயத்தில் கூட இந்த ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள் சில பேர் மேலே வந்துடவே கூடாது, அவன் ஜெயிச்சிடவே கூடாது, கடைசி வரைக்கும் அவன் கால் கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த சீசனில் டைட்டில் வின்னிங்க்கு டிசர்விங்கான ஆள் யாருமே இல்லை. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இந்த சீசனே ஒரு குப்பை தான். இருந்தாலும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அப்படியே இங்கே நம்ம கண் முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே நம்மளுடைய சொசைட்டியில் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்குது. கீழே இருக்கவன் மேலே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட கூட்டம் தான் இந்த திவாகர் மாதிரியான ஆட்கள். கடைசி வரைக்கும் அவன் நம்ம கால் கீழே தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் அவனுக்கு அவன் வந்து நம்ம வீட்டு வேலை தான் செய்யணும், அவன் வளர்ந்துடக்கூடாது, அவன் படிச்சிடக்கூடாது, அவன் சம்பாரிச்சிடக்கூடாது, அவன் மேலே வந்துடவே கூடாது, நம்ம விட அவன் வந்து உயர்ந்துடவே கூடாது. இங்கே அடிப்படையே இங்கே வந்து கட்டமைப்பு எப்படி இருக்குது? சாதி ரீதியாக ஏற்றத்தாழ்வு. இங்கே வருமானத்தை வைத்து ஏற்றத்தாழ்வு கிடையாது. நீங்கள் வருமானத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கி கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. ஆனால் அப்படி நம்ம கவுண்ட் பண்ணோன்னா அது வேறு மாதிரி போயிடும். அப்படிங்கிறதுனால கேஸ்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த கேஸ்ட்டை வச்சு இவன் கீழே இவன் மேலே அப்படின்னு பிரித்து வச்சுருக்கானுங்க அவன் வசதிக்கு ஏற்ப. இந்த மேலே இருக்கிறவனுடைய புத்தி என்னவாக இருக்கும்? கீழே இருக்கிறவன் மேலே வந்துடவே கூடாது. அப்போ தானே அவனுக்கு கெத்து. மேலே இருக்கிறவனுக்கு அதான் கெத்து. ஸோ அவன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுவானுங்க. நீங்கள் ரீசெண்டாக நியூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்த ஒருத்தன் கபடி மேட்ச்சில் ஜெயிச்சிட்டான்றதுக்காக அவன் கையை வெட்டுறது, புல்லட் பைக் ஓட்டிட்டு போனான்னு சொல்லி அவன் கையை வெட்டுறது, படிச்சுட்டான்னு சொல்லி அவனை வந்து அடித்து கொள்வது, வேறு சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணிட்டான், காதல் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆணவ கொலை பண்ணுறது, இப்படி நிறைய சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஈவன் சென்னையில் கூட. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த திவாகர். ஒருத்தன் மேலே வந்துடவே கூடாது. அதுக்கு இவன் வந்து ஒரு காரணம் சொல்கிறான் பாருங்க. ஒரு டைட்டில் வின்னருக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்கணும், அந்த பாயிண்ட் கரெக்டு தான். ஆனால் நீ அதுக்காகத்தான் கானா வினோத்தை எதிர்க்கிறியா? கிடையாது. உனக்கு பேசிக்காகவே வெளியில இருந்தே அந்த ஆள் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. சரி, நீ வெளியில் போயிட்ட, உன்னை வந்து அவரோ மக்கள் தான் வெளில அனுப்பியிருக்காங்க, சேனல் தான் வெளில அனுப்பியிருக்காங்க, நீ போயிட்ட, திரும்பவும் நீ வந்திருக்க அப்படின்னா நீ அமைதியாக இருக்கலாம்.
உன் பேரை மாற்றிக்கலாம். இவன் வந்து சொல்கிறான் மற்றவங்கள வந்து இவன் கூடலாம் எவன் டச்சில் இருப்பான். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இப்போ தான் முடிஞ்சுது. கெமி கிட்ட சண்டைக்கு போயிட்டான். கெமி நீ வந்து எப்படி சொல்கிறதுனா, கெமி வந்து பொய் சொல்லுவாங்களாம். வியானா மாதிரி கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு கெமி கிட்ட போயிட்டான். இப்போ யாருனாவது அந்த ஆளை வந்து செவ்வலை காட்டி 2 வைப்பாங்களான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிரவீன்லாம் வந்து வந்ததுமே அவன் பயங்கரமாக பேசினாப்புல. இப்போ அவன் பேச ஆரம்பிச்சோன்னே இவர் அமைதியாக இருக்காப்புல. ஐயா என்ன வீரன் மாதிரி நிறையா பண்ணி ஐயா வாடா போடா அது இதுன்னு பேசுனீங்களே, இப்போ அமைதியாக இருக்கீங்க, பேச்சு மூச்சே இல்லாமல் இருக்கிறீங்களே பிரவீன், என்னாச்சு? யாருன்னா 2 போடு போட்டிங்கன்னா சீரியஸாக வந்து நல்லாயிருக்கும். அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான். இந்த திவாகர் வந்து அடி வாங்க வேண்டிய ஆள் தான். உள்ளே நடக்குதோ இல்லையோ வெளில கண்டிப்பாக ஒரு நாள் நீ வாங்கிடுவேன். அது வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ காணாமல் பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு நீ அவரை பற்றி எதனா நீ பேசினா நிச்சயமாக நீ வெளியில் வரும்போது அந்த மக்கள் ஒன்றும் சும்மா விட மாட்டாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இவனுக்காகவாச்சும் காணாமல் வந்து ஜெயிச்சிருக்கணும். ஜெயிக்காமல் அவர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனது வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கு அது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திவாகருடைய இன்டர்னல் ஃபீலிங் எப்படி இருக்கும்? இப்போ காணாமல் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போன பிறகு அவன் என்ன மாதிரியான சந்தோஷத்தில் இருப்பான் தெரியுமா? அப்பாடா நம்ம இவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சா அவன் வந்து ஜெயிக்கலப்பா. ஜெயிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சம்பவமே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஓகே, அவங்க எடுக்கிற முடிவு வந்து அவங்களுடைய பயன். அது வந்து நம்ம அதில் ப்ராஃபிட்டோ லாஸோ அது அவங்களுக்கு தான். நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்டில் திருந்தாமல் அதே ஸ்டாண்டர்டில் தான் அவன் இருக்கிறான். இவன் சமுதாயத்தில் வந்து என்னங்க பண்ண போகிறான் கேட்டால், ஆனாவுனா நான் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல், நான் ஹீரோ ஆக போகிறவன், என்ன போய் இந்த மாதிரி பேசலாமா? டேய் 60 வயசில் என்னடா உனக்கு ஹீரோ? நீ என்ன ரஜினிகாந்தா? இல்லை நீ என்ன தளபதி விஜயா? இல்லை அஜித்தா? உனக்கு என்னடா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில்? நீ சொன்னால் மக்கள் கேட்பாங்கன்னு சொல்கிற. மக்கள் தமிழ்நாட்டில் வந்து என் ரேஞ்சே வேறன்ற எந்த மக்கள்டா உனக்கு வந்து நீ சொல்கிறத கேட்குறாங்க? இப்போ நீ சொல்லி சபரியை வந்து ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சுருவாங்களா? சேலஞ்ச். சேனல் முடிவு பண்ணாமல் மக்கள் முடிவு பண்ணி சபரியை ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா திவாகரை வந்து திவாகர் தான் இனிமேல் என்னுடைய எப்படி சொல்கிறது, நான் திவாகர் ஃபேனுங்க. மக்கள் இவன் பேச்சை கேட்டு சபரியை ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா அடுத்த செகண்ட்ல இருந்து திவாகரனுடைய அடிமையாக நான் மாறுவேன், மக்கள் ஓட்டு போட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் ஒரு விடைபெறுவது நான் அரவிந்தன்.